வணக்கம். ஒலிம்பிக்கில் பதக்க வேட்டையை தொடங்கிய இந்தியா துப்பாக்கிச் சுடுதலில் சாதனை புரிந்த மனு பாக்கர், ஒலிம்பிக் தொடரில் இன்று களம் காணும் இந்தியர்கள், டெல்லி ஐஏஎஸ் பயிற்சி மையத்தில் நிகழ்ந்த சோகம், பாசனத்திற்காக திறக்கப்பட்டுள்ள மேட்டூர் அணை, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மத்திய அமைச்சர், இலங்கைக்கு எதிரான T20 தொடரை கைப்பற்றிய இந்தியா என உள்ளிட்ட உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்திகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். பாரிஸ் ஒலிம்பிக்கில் முதல் பதக்கத்தை வென்றுள்ள மனு பாக்கர் இந்த வெற்றி நம்ப முடியாத உணர்வை தருவதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் வெண்கலம் வென்று வரலாறு படைத்தார். பதக்கம் வென்ற பின்பு பேட்டியளித்த அவர், இது சிறப்பான மற்றும் நம்ப முடியாத உணர்வை தருவதாக குறிப்பிட்டார். கடைசி வாய்ப்பில் கூட தனது அனைத்து சக்தியையும் திரட்டி இலக்கை நோக்கி சுட்டதாக அவர் குறிப்பிட்டார். போட்டியின் இறுதி நிமிடங்களில் பதற்றமடையாமல் இருந்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த மனு பாக்கர், தான் பகவத்கீதையை அதிகம் படிப்பேன் என்றார். நீ எதை செய்ய வேண்டுமோ அதை செய் எனவும், முடிவையோ விதியையோ உன்னால் கட்டுப்படுத்த முடியாது என அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கூறியதை தான் நம்புவதாகவும் மனு பாக்கர் குறிப்பிட்டார். நடப்பு ஒலிம்பிக்கில் இன்னும் சில போட்டிகளில் பங்கேற்க உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், அதிலும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என விரும்புவதாக தெரிவித்தார். இந்தியா இந்த ஒலிம்பிக்கில் அதிகமான பதக்கங்களை வெல்லும் எனவும் மனு பாக்கர் நம்பிக்கை தெரிவித்தார். இதையடுத்து மனு பாக்கரை தொலைபேசியில் அழைத்து பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்தார். ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்று ஒட்டுமொத்த நாட்டையும் பெருமையடைய வைத்துள்ளதாக மனு பாக்கரிடம் பிரதமர் மோடி தெரிவித்தார். பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை ரமிதா ஜிண்டல் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த இளவேனில் வாளறிவன் நூல் இழையில் இறுதிச் சுற்று வாய்ப்பை நழுவ விட்டார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கிச் சுடுதல் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ரமிதா ஜிண்டல், தமிழகத்தைச் சேர்ந்த இளவேனில் வாளறிவன் ஆகியோர் பங்கேற்றனர். முதல் 5 சுற்றுகளில் சிறப்பாக செயல்பட்ட இளவேனில் வாளறிவன் இறுதி வினாடிகளில் முக்கிய புள்ளிகளை இழந்தார். 0.7 புள்ளிகளில் இறுதி சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை அவர் இழந்தார். எனினும் முதல் 4 சுற்றுகளில் 10வது இடத்தில் இருந்த ரமிதா ஜிண்டல் கடைசி 2 சுற்றுகளில் சிறப்பாக விளையாடி 631.5 புள்ளிகள் பெற்று 5வது இடம் பிடித்து பதக்கத்தை குறிவைக்கும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார். இறுதிப் போட்டி இன்று பிற்பகல் 1 மணிக்கு நடைபெறவுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் துடுப்பு படகு போட்டியில் இந்தியாவின் பல்ராஜ் பன்வரும், பேட்மிண்டனில் PV சிந்துவும் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் PV சிந்து மாலத்தீவின் ஃபாத்திமாத் அப்துல் ரசாக்கை எதிர்கொண்டார். அரை மணி நேரமே நடைபெற்ற இந்த போட்டியில் PV சிந்து 21-9, 21-6 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அடுத்த சுற்றில் எஸ்டோனியா நாட்டைச் சேர்ந்த கிறிஸ்டின் கூப்பாவை சிந்து எதிர்கொள்ள உள்ளார். இதேபோல துடுப்பு படகு போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பல்ராஜ் பன்வர் பங்கேற்றார். முதல் சுற்றில் வெற்றி வாய்ப்பை இழந்த அவர் மறுவாய்ப்பு சுற்றில் 2வது இடம் பிடித்தார். 7 நிமிடங்கள் 12 வினாடிகளில் இலக்கை அடைந்து காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். டெல்லியில் IAS பயிற்சி மையத்தில் 2 மாணவிகள் உட்பட 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள பயிற்சி மைய உரிமையாளர்கள் 2 பேர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். டெல்லியில் கனமழை காரணமாக பழைய ரஜிந்தர் நகர் பகுதியில் உள்ள IAS பயிற்சி மையத்தின் கீழ்த்தளத்தில் மழைநீர் புகுந்து நிரம்பியது. அப்போது கீழ்த்தள நூலகத்தில் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. தண்ணீர் பெருகிய போது மற்றவர்கள் வெளியேறிய நிலையில் 3 பேர் உயிரிழந்தது தெரியவந்தது. இதையடுத்து அங்கு வந்த தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர் 2 மாணவிகள், 1 மாணவரின் உடலை மீட்டனர். இந்த மூவரும் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ஸ்ரேயா யாதவ், தெலங்கானாவைச் சேர்ந்த தன்யா சோனி, கேரள மாநிலம் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த நிவின் டால்வின் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. மூவரின் உயிரிழப்புக்கு நீதி கோரி சக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து IAS பயிற்சி மைய உரிமையாளர் அபிஷேக் குப்தா மற்றும் ஒருங்கிணைப்பாளர் தேஷ்பால் சிங் ஆகியோரை கைது செய்த டெல்லி காவல்துறை அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியது. இருவரும் 14 நாள் நீதிமன்ற காவலில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் தண்ணீர் புகுந்த அடித்தளத்தில் வடிகால் வசதி இல்லாதது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அடித்தளத்தை வாகன நிறுத்துமிடமாக பயன்படுத்த மட்டுமே டெல்லி மாநகராட்சி ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் சட்டவிரோதமாக நூலகம் செயல்பட்டு வந்தது தெரியவந்துள்ளது. இதற்கிடையே இந்த சம்பவம் குறித்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க காவல்துறைக்கு துணைநிலை ஆளுநர் சக்சேனா உத்தரவிட்டுள்ளார்.
IAS பயிற்சி மையத்தில் தண்ணீர் புகுந்து விபத்து ஏற்பட்ட நிலையில் இந்த பயிற்சி மையம் குடோனை போல் செயல்பட்டு வந்ததாக IAS பயிற்சி பெற்ற முன்னாள் மாணவரும் வழக்கறிஞருமான அஜய் பிரபு குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கோச்சிங் கிளாஸஸ், நீட்டா இருக்கட்டும், UPSC இருக்கட்டும், JEE இருக்கட்டும், எந்த கோச்சிங் கிளாஸுமே முறையான சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்றதில்லை. அதுக்கான என்னென்ன கைட்லைன்ஸ் வேணும் அப்படிங்கறத ஒரு லைப்ரரி நடத்துறதுக்காகவோ, UPSC கோச்சிங் கிளாஸ் நடத்துறதுக்காகவோ என்னென்ன கைட்லைன்ஸ் வேணுங்கிறதுக்காகவோ எந்த ஒரு மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ எந்த கைட்லைன்ஸ் இது வரைக்கும் விதிக்கலைங்க. இன்னைக்கு இந்த விபத்து நடந்த லைப்ரரி பாத்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு குடோனுக்கு என்னென்ன சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்களோ அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா வந்து லைப்ரரி பேஸ்மெண்ட்ல இருக்குது. பேஸ்மெண்ட்ல இருக்க லைப்ரரிக்கு நீங்க உள்ள போகணும், வெளியே வரணும்னா நீங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் போயிட்டு வர முடியும். அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வேவோ அல்லது வந்து எமர்ஜென்சி எக்ஸிட்டோ இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணல. ஒன்னு. ரெண்டாவது, இதே மாதிரி நூற்றுக்கணக்கான UPSC கோச்சிங் கிளாஸஸ் லைப்ரரிஸ் இங்க நடந்துட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து இந்த மத்திய மாநில அரசுகள் தயவு செஞ்சு, இது நான் யாரோட ஃபால்ட்டும் சொல்லவே இல்லை, இது எல்லா கவனக்குறையும் தான் சொல்ல முடியும், தயவு செஞ்சு இதுக்கு மேலேயாவது கவனத்தை எடுத்து கொஞ்சம் பண்ணினீங்கன்னா மாணவர்களுக்கும் சரி, அவங்களோட பெற்றோர்களுக்கும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு நல்லதா இருக்குன்னு நினைச்சுக்கிறேன். அண்ணா பல்கலைக்கழகத்திற்குட்பட்ட கல்லூரிகளில் போலி பேராசிரியர் பெயரில் மோசடி செய்ததாக எழுந்த புகாரில் விரிவான விசாரணை நடத்த ஆளுநர் RN ரவி உத்தரவிட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் தனியார் கல்லூரிகளில் பணியாற்றும் பேராசிரியர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பணிபுரிவதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய அண்ணா பல்கலைக்கழகம் அதுகுறித்த முதற்கட்ட அறிக்கையை ஆளுநர் RN ரவியிடம் சமர்ப்பித்தது. இதன் தொடர்ச்சியாக ஆளுநர் உத்தரவின் பேரில் மோசடி புகாரில் சிக்கிய கல்லூரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மீது ஏன் நடவடிக்கை கூடாது என்றும் இதுபற்றி விரிவான விசாரணை நடத்தவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர்கள் விவகாரத்தில் தவறு செய்த கல்லூரிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்யவும் ஆளுநர் RN ரவி உத்தரவிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகள் நிரம்பி உள்ளன. இதனால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து வினாடிக்கு சுமார் 1,45,000 கனஅடி தண்ணீர் காவிரி ஆற்றில் உபரி நீராக திறந்துவிடப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பில்லிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு சுமார் 1,60,000 கனஅடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவிரி கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள ஒகேனக்கலில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதில் பரிசல் துறை, ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு நீரேற்றும் இடம், படித்துறை உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். டெல்டா பாசன சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு சுமார் 12,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அணையின் நீர்மட்டம் 109 அடியை தாண்டிய நிலையில் அணையை திறப்பது தொடர்பாக டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் மேட்டூர் அணையிலிருந்து முதற்கட்டமாக வினாடிக்கு 12,000 கனஅடி நீர் திறக்க முடிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் KN நேரு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தார். இதனிடையே மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி கரையோர பகுதிகளில் பொதுமக்கள் நீர்நிலைகளுக்கு அருகில் செல்லக்கூடாது எனவும், நீரில் இறங்கி குளித்தல், கால்நடைகளை குளிப்பாட்டுதல் உள்ளிட்ட செயல்களை தவிர்க்க வேண்டும் எனவும் சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி அறிவுறுத்தியுள்ளார். இதேபோல ஈரோட்டை ஒட்டியுள்ள காவிரி கரையோர பகுதிகளுக்கும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் 16 கண் மழைக்கால வெள்ள நீர் போக்கி வழியாக உபரிநீர் திறக்கப்படும் சூழல் உள்ளதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நீடிக்கும் கனமழை காரணமாக கர்நாடக அணையிலிருந்து உபரிநீர் காவிரியில் திறக்கப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 1,50,000 லட்சம் கனஅடியை தாண்டி உள்ளது. இதன் காரணமாக மேட்டூர் அணை 110 அடியை தாண்டி அதன் முழு கொள்ளளவை நோக்கி உயர்ந்து வருகிறது. இன்று பிற்பகலுக்குள் மேட்டூர் அணை முழு கொள்ளளவான 120 அடியை எட்டும் சூழல் உள்ள நிலையில் 16 கண் மழைக்கால வெள்ள நீர் போக்கி வழியாக எந்த நேரத்திலும் உபரிநீர் திறக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் 16 கண் மழைக்கால வெள்ள நீர் போக்கியை ஒட்டியுள்ள தங்கமாபுரிப்பட்டினம், பெரியார் நகர், சேலம் கேம்ப், மாதையன்குட்டை, செட்டிப்பட்டி, பூலாம்பட்டி வரையிலான
கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தை ஆண்ட 2 திராவிட கட்சிகளும் நீர் மேலாண்மையில் தோல்வியடைந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணை 93 டிஎம்சி இல்லாமல் நமக்கு அதுக்கு கீழே எந்த கொள்ளளவோ இல்லை, அணைகளோ தடுப்பணைகளோ கிடையாது. அது அரசு பண்ணணும், இதுல தான் முதலீடு செய்யணும். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் பிரச்சனைகள்னால வருங்காலம் மிக மோசமான காலமாக இருக்கும். வருகின்ற காலத்திற்குள் நம்ம அதை வருகின்ற நேரத்தில் நம்ம பயன்படுத்தணும். திமுக மட்டும் நான் சொல்லல, 57 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இரு கட்சிகளும் தான் தோல்வி அடைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதுல தான் முதலீடு செய்யணும். மற்ற தேவையில்லாத திட்டங்கள் அது இதெல்லாம் போய் முதலீடு செய்யறதோட இதுல தான் முதலீடு அதிக அளவில் செய்யணும். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரின் 2ஆம் நாள் நிலவரப்படி பதக்கப்பட்டியலில் ஜப்பான் முதலிடத்தில் இருக்கிறது. 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலம் என 7 பதக்கங்களை ஜப்பான் வென்றுள்ளது. 2வது இடத்தில் உள்ள ஆஸ்திரேலியா 4 தங்கம், 2 வெள்ளி என 5 பதக்கங்களை வென்றுள்ளது. 3 தங்கம், 6 வெள்ளி, 3 வெண்கல பதக்கத்தை வென்று அமெரிக்கா 3வது இடத்திலும், பிரான்ஸ் 3 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 2 வெண்கலம் என 8 பதக்கங்களுடன் 4வது இடத்திலும் உள்ளது. 1 வெண்கல பதக்கத்தை வென்ற இந்தியா பதக்கப்பட்டியலில் 22வது இடத்தை பிடித்துள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையான உறவில் உராய்வு ஏற்பட்டிருந்த நிலையில் இரு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் டோக்கியோவில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். குவாட் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இடையான கூட்டம் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்பதற்காக சென்றுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனும் சந்தித்து பேசியுள்ளனர். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஜெய்சங்கர், பிராந்திய மற்றும் உலக அளவிலான விவகாரங்கள் குறித்து விரிவான விவாதத்தை பிளிங்கனுடன் மேற்கொண்டதாக கூறியுள்ளார். இருதரப்பு நோக்கங்களும் நிலையான முன்னேற்றம் கண்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஆண்டனி பிளிங்கன், இந்திய அமெரிக்க ஒத்துழைப்பை ஆழமாக்கும் வகையில் இந்த சந்திப்பை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளார். அண்மையில் பிரதமர் மோடி ரஷ்யா சென்றது குறித்து அமெரிக்கா அதிருப்தி தெரிவித்திருந்தது. அதேபோல சீக்கிய பிரிவினைவாத தலைவர் குர்பத்வந்த் சிங் மன்னூன் கொலை முயற்சியில் இந்திய அரசு அதிகாரிகள் ஈடுபட்டிருப்பதாக குற்றஞ்சாட்டிய அமெரிக்கா இந்த விவகாரத்தில் இந்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என கூறியிருந்தது. இந்த சூழலில் ஜெய்சங்கர் ஆண்டனி பிளிங்கன் சந்திப்பு நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியிலிருந்து வில்லியனூர் வழியாக திண்டிவனத்திற்கு ரயில்வே சேவை அமைப்பதற்காக 740 கோடி ரூபாயில் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது என்று மத்திய ரயில்வே துறை இணையமைச்சர் சோமநாத் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை பார்வையிட்ட அமைச்சர் சோமநாத் பாஜக தலைமை அலுவலகத்திற்கு சென்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியிலிருந்து புதிய ரயில் சேவைகள் தொடங்குவதை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் பற்றாக்குறையாக இருப்பதால் அதற்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும், புதுச்சேரி கடலூர் ரயில் பாதை திட்டத்திற்கு சர்வே பணிகள் நடந்து வருகின்றது என்றும் அமைச்சர் சோமநாத் தெரிவித்தார். இளங்கலை படிப்புகளுக்கான கியூட் எனப்படும் பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வின் முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. மத்திய பல்கலைக்கழகங்களில் இளங்கலை மற்றும் முதுகலை படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டிற்கான இளங்கலை படிப்புகளுக்கான பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு மே 15 முதல் 29ஆம் தேதி வரையில் நடைபெற்றது. தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு ஜூலை 19ஆம் தேதி மறுதேர்வும் நடைபெற்றது. இந்த நிலையில் இந்த தேர்வின் முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. தங்களது அதிகாரப்பூர்வ பக்கத்தில் முடிவுகளை காணலாம் என அந்த முகமை அறிவித்துள்ளது. மொத்தமாக இந்த பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வை நாடு முழுவதிலும் இருந்து 13,48,000 மாணவர்கள் எழுதியது குறிப்பிடத்தக்கது. மத்திய அமைச்சர் குமாரசாமியின் மூக்கிலிருந்து ரத்தம் வெளியேறியதை தொடர்ந்து பெங்களூருவில் உள்ள மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மத்திய கனரக தொழில் அமைச்சராக உள்ள குமாரசாமி பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது திடீரென அவரது மூக்கிலிருந்து ரத்தம் வெளியேறியுள்ளது. தொடர்ந்து தன்னிடம் இருந்த துணியை வைத்து மூக்கை துடைத்தபடி அவர் அங்கிருந்து புறப்பட்டார். உடனடியாக குமாரசாமியை அவரது மகன் நிக்கில் குமாரசாமி அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைத்துச் சென்று அனுமதித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நிக்கில், யாரும் கவலை கொள்ள வேண்டியதில்லை என்றும் அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருவதாகவும் தெரிவித்தார்.
ஓய்வு எடுக்க நேரமில்லாமல் தனது தந்தை தொடர்ந்து இரவு பகல் பாராமல் பணியாற்றி வருவதாகவும் அதுவும் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்றும் நிகில் குமாரசாமி தெரிவித்துள்ளார். 7ஆம் வகுப்பு மாணவனுக்கு கொடுத்த வாக்கை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் நிறைவேற்றி ஆச்சரியப்படுத்தியுள்ளார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி காலை உணவு திட்டத்தை மதுரை முத்துப்பட்டி கள்ளர் உயர்நிலைப் பள்ளியில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தொடங்கி வைத்தார். அப்போது மாணவர்களுடன் கலந்துரையாடிய போது மிகவும் மெல்லிய தேகத்துடன் சோர்வாக இருந்த மாணவன் விஸ்வாவை கண்டு அவனுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்ய அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். பின்னர் அந்த மாணவனை குடும்பத்துடன் தனது இல்லத்துக்கு அழைத்து அவர்களது தேவை குறித்து கேட்டறிந்தார். அந்த சமயம் தனக்கு சைக்கிள் ஒன்று வேண்டுமென விஸ்வா விளையாட்டாக கேட்க, உடல் எடை குறைவாக உள்ளதால் தற்போது சைக்கிள் ஓட்டுவது கடினம் என்றும் உனது எடை 30 கிலோவாக அதிகரித்த பின்பு சைக்கிள் வாங்கி தருவதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் மாணவனுக்கு தேவையான ஊட்டச்சத்து மிக்க பொருட்களை தனது ஊழியர்கள் மூலம் கொடுத்து வந்ததோடு அவனது உடல் எடையையும் கண்காணித்து வந்தார். 11 மாதங்கள் கடந்த நிலையில் மாணவனின் எடை 23 30 கிலோவை எட்டிய நிலையில் மீண்டும் தனது இல்லத்துக்கு அழைத்து சைக்கிளை அன்பளிப்பாக கொடுத்து மகிழ்வித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சேலம் சரக துணை காவல் தலைவர் உமா தலைமையில் கள்ளச்சாராய தேடுதல் வேட்டை நடைபெற்றது. பெத்ததாளப்பள்ளி, கிட்டம்பட்டி போன்ற கிராமங்களில் உள்ள மலைப்பகுதிகளில் நடந்த தேடுதல் வேட்டையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை, மதுவிலக்கு பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர், துணை காவல் கண்காணிப்பாளர் உட்பட காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்த கிராம மக்களிடமும் மலைப்பகுதியில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்லும் நபர்களிடமும் சேலம் சரக துணை காவல்துறை தலைவர் உமா உரையாடினார். கள்ளச்சாராயம் காய்ச்சுவதும் அதனை விற்பனை செய்வதும் மிகப்பெரிய குற்றம் என தெரிவித்த அவர், தங்கள் கிராமங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவது தெரியவந்தால் உடனடியாக அருகே உள்ள காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். இதனிடையே ஈரோடு மாவட்டம் மலையம்பாளையத்தில் அடுத்த பொன்னம்பாளையத்தில் வீட்டில் சாராயம் காய்ச்சிய கட்டட தொழிலாளி உட்பட 3 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். மேலும் அவர்களிடமிருந்து 10 லிட்டர் சாராயம் மற்றும் 35 லிட்டர் சாராய ஊறல் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஈரோட்டில் ஆடிட்டர் வீட்டில் தங்க நகைகள் மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் பிளான் போட்டு கொடுத்த நபரை காவல்துறை கைது செய்தது. சூரம்பட்டி அருகே ஆடிட்டர் சுப்பிரமணி என்பவரின் வீட்டில் கடந்த மாதம் 235 பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் 40 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டது. ஆடிட்டர் சுப்பிரமணிக்கு ஆக்டிங் டிரைவராக வேலை பார்த்த சத்யன் உள்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து தங்க கட்டிகள் மற்றும் பல லட்சம் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர். பிடிப்பட்டவர்களிடமிருந்து கிடைத்த தகவலின் பேரில் கொள்ளைக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த ஓசூரை சேர்ந்த முடித்திருத்தும் தொழிலாளி வினு சக்கரவர்த்தியை காவல்துறையினர் கைது செய்தனர். வினு சக்கரவர்த்தியிடமிருந்து 50 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கொள்ளையில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளியான ஆந்திராவை சேர்ந்த ரெட்டி என்பவர் தற்போது வேறொரு கொள்ளை வழக்கில் கர்நாடக மாநில சிறையில் உள்ளது தெரியவந்துள்ளது. திருத்தணி முருகன் கோயிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடாக போற்றப்படும் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆடி கிருத்திகை விழா நடைபெற்று வருகிறது. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு 5 நாட்கள் கோயில் நடை இரவிலும் திறந்திருக்கும் என்பதால் திருத்தணிக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அதிக அளவிலான பக்தர்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளனர். ஆயிரக்கணக்கான மக்கள் காவடிகளுடன் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி சாமி தரிசனம் செய்கின்றனர். விழாவை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 560 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. திருத்தணி முருகன் கோயிலில் கூட்டம் அலைமோதுவதால் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் இரும்பு கடை ஒன்றில் மோட்டார் வெடித்து சிதறியதில் வியாபாரி ஒருவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். கடவூர் ஊராட்சி ஒன்றிய பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் பழைய இரும்பு பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்து அவற்றை வெளிச்சந்தையில் விற்பனை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் பழைய இரும்பு பிளாஸ்டிக் பொருட்களை தரம் பிரித்துக் கொண்டிருந்த போது பூச்சி மருந்து அடிக்கும் பழைய ஸ்ப்ரே மோட்டார் இயந்திரம் ஒன்றை கிருஷ்ணமூர்த்தி உடைத்துள்ளார். அப்போது அந்த மோட்டார் இயந்திரம் பலத்த சத்தத்துடன் வெடித்துள்ளது.
இதில் கை கால்கள் சிதறி கிருஷ்ணமூர்த்தி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இயந்திரம் வெடித்த போது சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சத்தம் கேட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மோட்டாரில் வெடிபொருட்கள் ஏதேனும் இருந்ததா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரஷ்யாவில் கடற்படை தின விழா கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற விழாவில் கடற்படையின் பிரம்மாண்ட அணிவகுப்பு நடைபெற்றது. பால்டிக், பசிபிக், காஸ்பியன் உள்ளிட்ட கடற்பகுதிகளில் நடைபெற்ற இந்த அணிவகுப்பு விழாவில் ரஷ்ய கடற்படையின் வலிமையை பறைசாற்றும் விதமாக பல்வேறு போர்க்கப்பல்கள் இடம்பெற்றன. இதில் சக்தி வாய்ந்த காலிப்ரே ஏவுகணைகள் போர்க்கப்பல்களில் இருந்து செலுத்தப்பட்டு கடற்படையின் திறன் வெளிப்படுத்தப்பட்டது. அத்தோடு போர் விமானங்களில் இருந்து வீரர்கள் குண்டுமழை பொழிந்தனர். இந்த விழாவில் உரையாற்றிய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அமெரிக்காவை எச்சரித்தார். ஜெர்மனியுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி 2026ஆம் ஆண்டு முதல் ஜெர்மனியில் தொலைதூர ஏவுகணைகளை நிலைநிறுத்த அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் இந்த நடவடிக்கைகளில் அமெரிக்கா ஈடுபடுமானால் அதே போன்ற தொலைதூர ஏவுகணைகள் அமெரிக்காவை தாக்கும் தொலைவில் நிலைநிறுத்தப்படும் என ரஷ்ய அதிபர் புதின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். И правды служат ему на кораблях и подводных обороны на ближних и дальних рубежах. இலங்கைக்கு எதிரான 2வது T20 போட்டியில் வெற்றி பெற்று தொடரை இந்தியா கைப்பற்றியது. பல்லேகேலை மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக டாஸ் போடுவதில் தாமதம் ஏற்பட்டது. பின்னர் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச முடிவு செய்தது. பதும் நிசங்கா 32 ரன்களும், குஷல் ஃபெரரா 53 ரன்களும் அடித்தனர். 20 ஓவர்கள் முடிவில் இலங்கை அணி 9 விக்கெட்டுகளை இழந்து 161 ரன்கள் சேர்த்தது. இந்திய அணி பேட்டிங் செய்ய தொடங்கிய போது மீண்டும் மழை குறுக்கிட்டது. இதனால் டக்வர்த் லீவிஸ் முறைப்படி இந்திய அணிக்கு 8 ஓவர்களில் 78 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டன. சஞ்சு சாம்சன் டக் அவுட் ஆகி ஏமாற்றம் அளிக்க ஜெய்ஸ்வால் 30 ரன்களும், சூரியகுமார் 26 ரன்களும் சேர்த்தனர். இறுதியில் ஹர்திக் 9 பந்துகளில் 22 ரன்கள் அடித்து அணியின் வெற்றியை உறுதி செய்தார். 6.3 ஓவர்களில் 81 ரன்களை குவித்து இந்திய அணி வெற்றி பெற்றது. ஆட்டநாயகன் விருதை ரவி பிஸ்னோய் தட்டிச் சென்றார். மகளிர் ஆசிய கோப்பையை முதல் முறையாக வென்றது இலங்கை அணி. இறுதிப் போட்டியில் இந்தியாவை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இலங்கையில் மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெற்றது. T20 முறையில் நடைபெற்ற தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் முன்னேறின. இறுதிப் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்தியா 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 165 ரன்கள் சேர்த்தது. அதிகளவாக ஸ்மிருதி மந்தனா 60 ரன்கள் சேர்த்தார். இதனைத் தொடர்ந்து 166 ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய இலங்கை தொடக்கம் முதலே அதிரடியாக விளையாடியது. சமாரி அட்டப்பட்டு 61 ரன்களும், ஹர்ஷிதா மாதவி 69 ரன்களும் விளாசியதன் மூலம் இலங்கை அணி 18.4 ஓவர்களில் இலக்கை எட்டி சாம்பியன் பட்டத்தை வென்றது. ஆசிய கோப்பையை இலங்கை மகளிர் அணி முதல் முறையாக வென்றுள்ளது. விண்வெளிக்கு சென்றுள்ள இந்திய வம்சாவளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அடங்கிய குழுவினர் பாதுகாப்பாக பூமிக்கு அழைத்து வரப்பட வேண்டும் என தெரிவித்துள்ள இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை, அதற்கான பணிகளில் அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில அதே வகையில அவங்க 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 வருது அவ்வளவு சுத்தமா இல்லை. ஒன்று அது சரி செய்யப்பட வேண்டும், இல்லை அப்படின்னா வேறொரு கலர் அனுப்பிச்சு அது கொண்டு வரணும். அது கண்டிப்பாக அது தேவையானதாக இருக்குது. அதற்காகத்தான் அதுக்கான காலகட்டம் எடுத்திருக்காங்க. அதில் தவறு இல்லை. ஏன்னா அது வரைக்கும் இருக்கலாம். ஏன்னா அவருக்கு மட்டும் இல்லை, அவங்க ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் திரும்பி வரும்போது பத்திரமா வரணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அதை நோக்கிய சில நாட்கள் காலந்தாமத்து போகிறது தவறு இல்லை, வருவது பத்திரமா இருக்கணுங்கிறது தான் முக்கியம். தஞ்சை மாவட்டம் திருபுவனத்தில் பட்டு நெசவாளர்களின் கூட்டுறவு சங்கத்திலிருந்து நீக்கப்பட்ட நெசவாளர்கள் வாழ்வாதாரமின்றி தவித்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருபுவனத்தில் பட்டு நெசவாளர்களின் கூட்டுறவு விற்பனை சங்கமான திகோ சில்க்ஸ் இயங்கி வருகிறது. இந்த கூட்டுறவு சங்கத்தில் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற ஆண்டு பேரவை கூட்டத்தில் கேள்வி எழுப்பியதால் அப்போதைய செயலாட்சியர் மாதேஸ்வரனுக்கும் நெசவாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து சங்கத்திலிருந்து 5 பேரை மாதேஸ்வரன் நீக்கியதாகவும், இதில்
இதில் இருவரை மீண்டும் சங்கத்தில் இணைத்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட நெசவாளர்கள் நாகேந்திரன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையிடவே அவர்களை மீண்டும் சங்கத்தில் சேர்க்க உத்தரவிடப்பட்டது. எனினும் கடந்த 6 மாதங்களாக அவர்களை சங்கத்தில் சேர்க்காமல் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நெசவாளர்கள் கைத்தறிகள் வீணாகி வருவதாக கவலை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக திருபுவனம் பட்டு கூட்டுறவு சங்கத்தின் தற்போதைய செயலாட்சியர் சங்கரேஸ்வரியிடம் கேட்டபோது உரிய பதிலளிக்க மறுத்துவிட்டார். எங்களுக்கு பழி வாங்குற நோக்கத்தோட என்னையும் என் சக உறுப்பினர் ராமகிருஷ்ணனை சொசைட்டி உறுப்பினர்லேருந்தே நீக்கிட்டாங்க. அது அவங்களுக்கு நீக்கிற அதிகாரமே கிடையாது. அவங்க எங்களை நீக்கி வாழ்வாரத்தை அப்படியே சிதைச்சிட்டாங்க. குடும்பம் இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு ஒரு வழி தெரியாமல் நம்ம அல்லாடிட்டே இருக்கோம். தொழில் இல்லாமல் இந்த தொழிலை விட்டு போகணும்னு சொல்கிறது அர்த்தம் அவங்க செய்கிறாங்க எல்லா ஒரு வேலையும். இது உடனடியாக கவனத்தில் கொண்டு இந்த இப்போ மெம்பர்ஷிப்பு காலியானது நீங்கள் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அது உடனே எங்களை பணியில் சேர்த்துக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆடி கிருத்திகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து திருத்தணி முருகன் கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்து ஊர்வலமாக சென்றனர். வந்தவாசி மற்றும் அதை சுற்றியுள்ள மாம்பட்டு, கீழ் வில்லிவனம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக பல்வேறு விதமான காவடிகளை எடுத்துச் சென்றனர். குறிப்பாக மயில் தோகைகளால் செய்யப்பட்டிருந்த பெரிய அளவிலான காவடிகளை தோளில் சுமந்தபடி பக்தர்கள் எடுத்துச் சென்றது பொதுமக்களை பெரிதும் ஈர்த்தது. அவர்களுடன் சிறு குழந்தைகள் பலரும் பால் காவடி எடுத்து திருத்தணி முருகன் கோயிலுக்கு ஊர்வலமாக சென்றனர். தூத்துக்குடியில் உள்ள பிரசித்தி பெற்ற பனிமய மாதா பேராலயத்தில் 442வது ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்வான திவ்ய நற்கருணை பவனி விழா நேற்று நடைபெற்றது. பனிமய மாதா தேவாலய வளாகத்திலிருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் திவ்ய நற்கருணை பேழை பனிமய மாதா ஆலயம் முன்பு அமைக்கப்பட்டிருந்த மேடைக்கு கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டு அருளாசி உரை வழங்கப்பட்டது. இந்த நற்கருணை விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் மதங்களை கடந்து கலந்து கொண்டனர். விழாவின் முக்கிய திருவிழாவாக வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி பனிமய மாதா தேவாலயத்தின் தேரோட்டம் நடைபெற உள்ளது. அன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த விழாவை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த உலகத்தினுடைய மீட்பினுடைய மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை என கூறி தஞ்சை மாவட்ட பெண்கள் வித்தியாசமான முறையில் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சாலை பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் என் வரி என் உரிமை என்ற தலைப்பில் பல்வேறு விழிப்புணர்வு கோலங்களை பெண்கள் வரைந்திருந்தனர். தமிழ்நாட்டின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் வகையிலான வாசகங்களும் ஆட்சியாளர்களை குறிப்பிடும் திருக்குறள்களை எழுதி பெண்கள் கோலமிட்டிருந்தனர். என் வரி என் உரிமை, நாங்களும் வரி கட்டுகிறோம், எங்களுக்கும் நிதியை கொடுங்கள் என ஒன்று கூடி பெண்கள் கோரிக்கை முழக்கமிட்டனர். இதில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட நிலையில் சிறப்பாக வண்ண கோலங்கள் வரைந்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளில் போலி பேராசிரியர் பெயரில் மோசடி செய்ததாக எழுந்த புகாரில் விரிவான விசாரணை நடத்த ஆளுநர் ஆர்.என். ரவி உத்தரவிட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் தனியார் கல்லூரிகளில் பணியாற்றும் பேராசிரியர்கள் 1க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பணிபுரிவதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய அண்ணா பல்கலைக்கழகம் அதுகுறித்த முதற்கட்ட அறிக்கையை ஆளுநர் ஆர்.என். ரவியிடம் சமர்ப்பித்தது. இதன் தொடர்ச்சியாக ஆளுநர் உத்தரவின் பேரில் மோசடி புகாரில் சிக்கிய கல்லூரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது.
சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மீது ஏன் நடவடிக்கை கூடாது என்றும் இதுபற்றி விரிவான விசாரணை நடத்தவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர்கள் விவகாரத்தில் தவறு செய்த கல்லூரிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்யவும் ஆளுநர் RN ரவி உத்தரவிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் IAS பயிற்சி மையத்தில் 2 மாணவிகள் உட்பட 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள பயிற்சி மைய உரிமையாளர்கள் 2 பேர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். டெல்லியில் கனமழை காரணமாக பழைய ரஜிந்தர் நகர் பகுதியில் உள்ள IAS பயிற்சி மையத்தின் கீழ்த்தளத்தில் மழைநீர் புகுந்து நிரம்பியது. அப்போது கீழ்த்தள நூலகத்தில் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. தண்ணீர் பெருகியபோது மற்றவர்கள் வெளியேறிய நிலையில் 3 பேர் உயிரிழந்தது தெரியவந்தது. இதையடுத்து அங்கு வந்த தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர் 2 மாணவிகள் 1 மாணவரின் உடலை மீட்டனர். இந்த மூவரும் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ஸ்ரேயா யாதவ், தெலங்கானாவைச் சேர்ந்த தன்யா சோனி, கேரள மாநிலம் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த நிவின் டால்வின் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. மூவரின் உயிரிழப்புக்கு நீதி கோரி சக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து IAS பயிற்சி மைய உரிமையாளர் அபிஷேக் குப்தா மற்றும் ஒருங்கிணைப்பாளர் தேஷ்பால் சிங் ஆகியோரை கைது செய்த டெல்லி காவல்துறை அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியது. இருவரும் 14 நாள் நீதிமன்ற காவலில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் தண்ணீர் புகுந்த அடித்தளத்தில் வடிகால் வசதி இல்லாதது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அடித்தளத்தை வாகன நிறுத்துமிடமாக பயன்படுத்த மட்டுமே டெல்லி மாநகராட்சி ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் சட்டவிரோதமாக நூலகம் செயல்பட்டு வந்தது தெரியவந்துள்ளது. இதற்கிடையே இந்த சம்பவம் குறித்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க காவல்துறைக்கு துணைநிலை ஆளுநர் சக்சேனா உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் மோடியின் அரசு 3வது முறையாக ஆட்சி அமைத்ததில் இருந்து நாட்டில் 14 பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள் அரங்கேறி உள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இது குறித்து எக்ஸ் தளத்தில் காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட பதிவில் கடந்த 49 நாட்களில் பயங்கரவாத தாக்குதலில் 15 ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்ததாகவும் 22 வீரர்கள் காயமடைந்ததாகவும் தெரிவித்துள்ளது. இதேபோல் பொதுமக்கள் 10 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடி ஆட்சியில் பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குறிப்பிடும் வகையில் இந்த பதிவை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. இதை குறிப்பிட்டு தமிழக அமைச்சர் மனோ தங்கராஜ் வெளியிட்ட பதிவில் கொரோனாவை விரட்ட பாத்திரங்களை தட்டியது போல பண மதிப்பிழப்பு நடவடிக்கை தீவிரவாதத்தை ஒழித்துவிடும் என்று கூறி நேர்மையான இந்திய மக்களின் பொருளாதாரத்தை பிரதமர் மோடி தகர்த்துவிட்டதாக விமர்சித்துள்ளார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் பயங்கரவாத செயல்கள் ஒடுக்கப்படவில்லை என்றும் மாறாக பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உண்மையில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை பாஜக அரசின் திட்டமிட்ட பொய்யா அல்லது அரசின் தோல்வியா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜபுரத்தில் உள்ள எல்லையம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆடி மாதத்தையொட்டி 14ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் திருவிழா தொடங்கியது. இதன் முக்கிய நிகழ்வான குண்டம் இறங்கும் நிகழ்வில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றும் விதமாக அக்னி குண்டத்தில் இறங்கி தீமிதித்து வழிபட்டனர். இந்த நிகழ்வின் போது சிம்ம வாகனத்தில் அமர்ந்தபடி சிறப்பு அலங்காரத்தில் எல்லையம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதேபோல நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் கோயிலில் அர்ச்சுனன் தபசு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நடிகர் தனுஷ் வழிபாடு செய்தார். அங்கு ஆடிப்புற பிரம்மோற்சவம் நடைபெறும் நிலையில் இன்று அதிகாலை தனுஷ் தனது மகன்களுடன் கோயிலுக்கு சென்றார். அப்போது கோயில் நிர்வாகத்தினர் தனுஷிற்கு வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து அண்ணாமலையாரை வழிபட்ட நடிகர் தனுஷிற்கு கோயில் அறங்காவலர்கள் பிரசாதம் வழங்கினர். இதனிடையே நடிகருக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக சென்ற பவுன்சர்கள் வைகுந்தவாயில் அருகே பக்தர்களை அனுமதிக்காமல் அத்துமீறியதாக புகார் எழுந்துள்ளது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். மாஞ்சோலை தொழிலாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியிருக்கிறார்.
அதன்படி வீடற்ற தொழிலாளர்களுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டி தரப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். 55 வயதிற்குட்பட்ட பட்டியலின தொழிலாளர்களுக்கு புதிய தொழில் தொடங்க 35 விழுக்காடு மானியம் மற்றும் 6% வட்டிச் சலுகையுடன் சுயதொழில் தொடங்க கடன் வழங்கப்படும் என்றும், இதர பிரிவினருக்கு மானியம், குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். திறன் பயிற்சி முடிப்பவர்களுக்கு தனியார் துறையில் உரிய வேலைவாய்ப்பு பெற ஏற்பாடுகள் செய்யப்படும் என கூறியிருக்கும் அமைச்சர் தங்கம் தென்னரசு, பெண்களுக்கு மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் 1,50,000 ரூபாய் வரை சிறு கடன்கள் வழங்கப்படும் என்றும், மாணவர்களின் கல்வி பாதிக்காத வகையில் அவர்கள் விரும்பும் அரசு பள்ளியில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். தொழிலாளர்கள் குடியேற விரும்பும் முகவரிக்கு அவர்களது குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவை சிறப்பு முகாம்கள் மூலம் சிரமமின்றி மாற்றம் செய்து தரப்படும் என்றும் நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். அந்திமழை நிறுவனரும் ஆசிரியருமான மருத்துவர் அந்திமழை ந. இளங்கோவன் பெங்களூருவில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 55. திருநெல்வேலியைச் சேர்ந்த இளங்கோவன் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் படித்தபோது தனக்குள் இருந்த எழுத்தின் மீதான ஆர்வத்தை கண்டுபிடித்தார். இதைத் தொடர்ந்து அந்திமழை என்ற கையெழுத்து பிரதியை தொடங்கினார். இந்த கையெழுத்து பிரதியில் வெளியான படைப்புகள் சில வெகுஜன இதழ்களில் மறுபிரசுரம் செய்யப்பட்டன. இந்த இதழ் கல்லூரி மாணவர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. 1994ஆம் ஆண்டு பட்டப்படிப்பை முடித்ததும் யூனிகாம் லெபார்டரிஸ், செல்வம் பிராய்லர்ஸ் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றினார். இதற்கிடையே சென்னையிலிருந்து வெளிவரும் முன்னணி இதழ்களில் எழுதி தனது எழுத்து ஆர்வத்தை தக்க வைத்துக் கொண்டார். 2007ஆம் ஆண்டு ஐரிஸ் சொல்யூஷன் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். தொழில் முனைவு குறித்த கரன்சி காலனி என்ற நூலையும் வெளியிட்டுள்ளார். ஊர்குடி இழுத்த தேர் என்ற நூலையும் இளங்கோவன் எழுதியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஏன் நடத்தவில்லை என பாமக நிறுவனரும் அக்கட்சி தலைவரும் பாஜகவை கேட்பார்களா என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் சார்பில் ரைசிங் யூத் என்ற இளைஞர் எழுச்சி பயணம் அடுத்த மாதம் கோவையில் தொடங்குவதாக குறிப்பிட்டார். 35 வயதுக்குட்பட்ட இளைஞர்களை ஒன்றிணைத்து தேசத்தை பாதுகாக்கும் வண்ணம் அரசியலில் ஈடுபடுத்துவதற்காக இந்த பயணத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னெடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு ரத்தானதற்கு முழு பொறுப்பையும் பாமக நிறுவனரே ஏற்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். பாஜக கூட சேர்ந்திருக்க பாமக சமூக நீதியை பத்தி பேசலாமா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால்தான் சமூக நீதியை வென்றெடுக்க முடியும் என்று சாதாரண மனிதர்களுக்கும் தெரியும். மக்கள் தொகை கணக்கெடுப்பும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு பாஜக எதிராக இருக்கிறது. ஏன் 2011 காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்? 2021 மோடி அரசு ஏன் நடத்தல? இதை பாமக நிறுவனர் கேட்பாரா? பாமக தலைவர் கேட்பாரா இதை ஏன் நடத்தலன்னு? அவங்க எடுக்க முடியாதுன்றாங்க. ஏன்னா பாஜக RSS உடைய சித்தாந்தம் சமூக நீதிக்கு எதிரான சித்தாந்தம். தமிழகத்தில் தடுப்பணைகள் அமைத்து தண்ணீரை சேமிக்க தமிழக அரசு உரிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக அரசு 1 TMC தண்ணீர் தர மறுத்த நிலையில் இயற்கை அன்னையின் தயவில் தற்போது 1 லட்சம் கன அடி தண்ணீர் திறந்துவிடும் சூழல் உருவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆட்சியில் இருக்கும் திமுக அரசு காவிரி விவகாரத்தில் எதையும் சாதிக்க முடியாத நிலையில் உள்ளதாக சாடியுள்ளார். இனிமேலாவது நீண்ட தூக்கத்திலிருந்து தமிழக அரசு விழித்தெழ வேண்டும் எனவும், காவிரி தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதை தடுக்க தடுப்பணைகள் அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். விவசாயம், தொழில், குடிநீருக்கு இனிவரும் காலங்களில் மண்டியிடாத தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே சேதமடைந்திருக்கும் வாஞ்சியாறு தடுப்பணையை சீரமைக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிள்ளை திருவாசல் கிராமத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயத்திற்காக தண்ணீரை சேமிக்கவும், கடலின் உப்புநீர் விவசாய நிலங்களுக்கு செல்லாமல் தடுப்பதற்காகவும் வாஞ்சியாறு பகுதியில் தடுப்பணை கட்டப்பட்டது. இதில் மேட்டூரிலிருந்து வரும் தண்ணீர் மற்றும் மழைநீர் சேமிக்கப்பட்டு நெடுங்காடு, மேலகாசக்குடி, திருநள்ளாறு உள்ளிட்ட கிராமங்களில்
2000 ஹெக்டேர் அளவிற்கு விவசாயம் செய்யப்பட்டு வந்தது. தற்போது வாஞ்சியாறு தடுப்பணை சேதமடைந்திருப்பதால் தண்ணீரை சேமிக்க முடியாமல் கடலில் வீணாக கலக்கிறது. எனவே தடுப்பணையை சீரமைத்து விவசாயத்திற்காக தண்ணீரை சேமிக்க பொதுப்பணித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தடுப்பணை எதற்கு கட்டப்பட்டதுன்னா, கீழாவூர், பிள்ளத்திருவாசல், உத்திரங்குடி மேலே இருக்கக்கூடிய விளைநிலங்களுக்கு தண்ணீர் கடல்லேருந்து உப்பு தண்ணீர் அதிகமாக ஏறிடும். அது ஏறாமல் இருக்கிறதுக்கு இந்த தடுப்பணை கட்டினாங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த இருக்கக்கூடிய சட்டஸ் எல்லாமே பழுதாகி கிடக்கு. பல முறை பொதுப்பணித்துறை அதிகாரிகிட்ட சொல்லி இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. தேனி மாவட்டத்தில் தாயை கடித்த நாயை அடித்துக் கொன்ற இளைஞர் கைது செய்யப்பட்டார். கருநாக்கம் முத்தன்பட்டியைச் சேர்ந்த கிரண் கொலை வழக்கு ஒன்றில் கைதாகி நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த கிரண் திடீரென அங்கு சாலையில் சுற்றி கொண்டிருந்த நாயை தரையில் அடித்துக் கொன்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க இளைஞர் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் கிரண் தான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது தனது தாயை தெருநாய் ஒன்று கடித்ததாகவும் இதனால் அதனை பழிவாங்குவதற்காக தேடி கண்டுபிடித்து அடித்து கொன்றதாகவும் கூறியுள்ளார். இளைஞர் மீது கொலை வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை சிறையில் அடைத்தனர். மதுரையில் ஆலமரம் ஒன்றுக்கு 105வது பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. செல்லூர் கண்மாய்க்கரை அருகே வேர்விட்டு கிளைகளை பரப்பியிருக்கும் ஆலமரம் 100 ஆண்டுகளை கடந்து கம்பீரமாக காட்சியளிக்கிறது. ஏராளமான பறவைகளுக்கு வாழ்விடமாக இருந்து வரும் ஆலமரத்திற்கு 105வது பிறந்த நாளை அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் விமர்சையாக கொண்டாட முடிவு செய்தனர். இதற்காக ஆலமரத்தை சுற்றி வண்ண விளக்குகள் ஒளிரூட்டப்பட்டன. மேட்டூர் அணைக்கான நீர்மட்டம் 116 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு வரும் நீர்வரத்து 1,55,000 கனஅடியிலிருந்து 1,53,000 கனஅடியாக குறைந்த போதும் அணையின் நீர்மட்டம் 116.36 கனஅடியாக உயர்ந்துள்ளது. நேற்று காலை நிலவரப்படி 107 கனஅடியாக இருந்த நீர்மட்டம் ஒரே நாளில் 9 கனஅடி உயர்ந்துள்ளது. அணையின் நீர் இருப்பும் 87.78 டிஎம்சியாக அதிகரித்துள்ளது. காவிரி டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் நேற்று முதல் வெளியேற்றப்படுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. விரைவில் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதனிடையே நீர்வரத்தை கண்காணித்து மழைக்கால வெள்ள நீர் போக்கியில் தண்ணீர் திறப்பது நிறுத்துவது தொடர்பாக தொடர் கண்காணிப்பில் ஈடுபடுவதற்காக 24 மணி நேர வெள்ள கட்டுப்பாட்டு அறை செயல்பட தொடங்கியது.